Emmaus Spirituality Center. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்கான 40 நாள் ஜெப ஆராதனையில் 15 நாளான இன்று இயேசு நம்முடைய அழுகையை மாற்றி கண்ணீர்களை துடைத்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். 126வது திருப்பாடலிலே 5-6 இறைவார்த்தைகளிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கிறார்கள். விதைகளை எடுத்து செல்லுகின்ற பொழுது அழுகையோடு செல்பவர்கள் அரிகளை சுமந்து வருகின்ற பொழுது அக்களிப்போடு வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியாக இறைவன் இந்த நாளிலே உங்களுடைய அழுகைகளை மாற்றப் போகிறார். உங்களுடைய கண்ணீரை இந்த நாளிலே துடைக்கப் போகிறார். அதற்காகவே தேவன் இந்த நாளிலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அவருடைய கரம் இந்த நாளிலே உங்கள் மீது வைக்கப்பட போகிறது. அவருடைய அளவற்ற வல்லமையான பிரசன்னம் இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நம் குடும்பங்களின் மீதும் பொழியும்படியாக அவரை நோக்கி நாம் துதிக்கப் போகிறோம், ஆராதிக்கப் போகிறோம். நீங்களும் சொல்லுவீர்களா? பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் கண்ணீரை துடைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் அழுகையை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், அன்னாளின் கண்ணீரை துடைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை துடைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், நயின் விதவையின் கண்ணீரை துடைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் அழுகையை மாற்றப் போகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் பிதாவே, வாரும் இயேசுவே, வாரும் ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்க வாரும், எங்கள் அழுகையை மாற்ற வாரும், எங்கள் குடும்பத்திற்கு உம்முடைய அமைதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வருவீராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாருமாக சேர்ந்த ஆண்டவரை ஒரு நிமிடம் ஆராதித்து துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. எங்கள் அழுகையை மாற்றும், எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய கவலைகளை மாற்றும். நிந்தையை எடுத்து போடும், அவமானத்தினால் வந்த அழுகை, துக்கத்தினாலே வந்த அழுகை, நோயினாலே வந்த அழுகை எல்லாவற்றையும் எடுத்து போடும். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வையும் ஆண்டவரே. ஷிகாராபா தீராபாலா ராமானே மேகாராபா சக்கலராபா தீராபாலரே மீகரா. அபிஷேகத்தின் ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றப்படுவாராக. சகலராபா தீராபா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, வேதாகமத்திலே அநேகருடைய கண்ணீரை தேவன் துடைத்திருக்கிறார். உங்களுக்கு 3 நிகழ்ச்சிகளை நான் சுருக்கமாக சொல்ல காட்டுகிறேன். முதலாவதாக 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அவள் மலடி, குழந்தை இல்லை. அவள் என்ன செய்தாலாம் தெரியுமா? ஆண்டவரினுடைய ஆலயத்திற்கு சென்று மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினாள். ஆண்டவருக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து வாக்குறுதி கொடுத்து அவள் ஜெபித்தாளாம். ஆண்டவரே, நீர் என்னுடைய துயரத்தை நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றால் வாழ்நாள் முழுவதும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபித்தாள். அவளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட தெய்வம் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார். 1 சாமுவேல் 1:20 நாம் அப்படியாய் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட இதை போன்று கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருக்கலாம். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தைகள் இல்லையே, குழந்தை பேர் இல்லையே என்று ஒருவேளை கண்ணீர் வடிக்கலாம். கவலைப்படாதீர்கள், உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கென்றே தேவன் இந்த நேரத்திலே வந்திருக்கிறார். 2 அரசராகமத்திலே 20வது அதிகாரத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சாகப் போகிறான் என்று ஏசையா சொன்ன உடனே அவன் கண்ணீரோடு கதறி அழுதானாம். சுவர் பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டு அழுதானாம். அவனுடைய கண்ணீரை கண்ட தேவன் ஏசையா இறைவாக்கினர் வழியாக அந்த ராஜாவை பார்த்து சொன்னாராம், இதோ உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஆகவே நான் உன்னை குணப்படுத்துகிறேன். 15 ஆண்டுகளுக்காக நான் உன்னுடைய வாழ்க்கையை கூட்டி சேர்த்து கொடுக்கிறேன். உன்னுடைய எதிரிகளிடமிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் என்றாராம். பாருங்கள், அவனுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட தெய்வம் 3 ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கிறார். 1, அவனுடைய வாழ்நாட்களை அதிகமாக்குகிறார். 2, அவனுடைய நோயிலிருந்து குணப்படுத்துகிறார். 3, எதிரிகளிடமிருந்து அவனை விடுவிக்கிறார். இந்த நாளிலும் இதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு. உங்களுடைய எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும். உங்கள் வாழ்நாட்களை தேவன் கூட்டி கொடுக்கிறார். உங்களுடைய நோய்கள் இன்றே காணாமல் போகும். உங்கள் அழுகையை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். 3ஆவதாக நாம் லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே 11வது இறைவார்த்தையிலிருந்து நயின் என்ற விதவையை குறித்து நாம் வாசிக்க முடியும். இந்த நயின் பட்டணத்திற்கு இயேசு சென்ற பொழுது அங்கே எதிராக ஒரு இறந்த வாலிபனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகன், அந்த தாயோ விதவை, அவளுக்கு வேறு ஆறுதல் இல்லை. அவள் கண்ணீரோடு அழுது கொண்டு வருகின்றாள். இயேசு அவருடைய அழுகையை பார்த்து சொல்லுகின்றார், அம்மா அழாதீர் என்று சொல்லுகின்றார். பாடையை நிறுத்தி, இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்கிறார். வாலிபன் எழுந்து நிற்கிறான். அந்த தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் வீட்டிலே சாவா? கவலைப்படாதீர்கள், தேவன் ஆறுதலை கொடுக்க இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திற்கு வருகிறார். உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றி போடுவார். அப்படித்தானே திருவெளிப்பாடு 21:4-5 இறைவார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். உங்களுக்கு சாவு இராது, துயரம் இல்லை, அழுகை இல்லை, துன்பம் இல்லை, கடந்தவை எல்லாவற்றையும் அவர் மறைத்து போடுவார், புதிதாக இனிமேல் உண்டாக்குவார் என்று சொல்லுகின்றார். கடந்த ஆண்டிலே எங்களுடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே ஒரு சகோதரி வந்து இப்படியாக ஒரு சாட்சியை கூறினார்கள். அவர்கள் எப்போதும் இரவு ஜெபத்திற்கு வருகின்றவர்கள். அவர்கள் கூறிய சாட்சி இதுதான், நான் பள்ளியிலே வேலை செய்து கொண்டு இருந்தேன். 3 மாதத்திற்கு முன்பாக அந்த பள்ளியிலிருந்து, அது தனியார் பள்ளியாக இருந்த காரணத்தினால் ஒரு காரணமும் சொல்லாமல் என்னை வேலையை விட்டு நிறுத்திவிட்டார்கள். நான் மிகவும் கலங்கி போனேன். ஐயோ, வேலை செய்யாமல் எப்படி இருப்பது, என்ன செய்வது என்று நான் தவித்தேன்.
நான் இங்கு வந்து இரவு ஜெபத்திலே கண்ணீரோடு ஒவ்வொரு தடவையும் அழுது ஜெபித்தேன். கடந்த முறையும் அப்படியாய் நான் அழுது ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதிலை தாரும், எனக்கு ஒரு வேலையை கொடும் என்று சொல்லி ஜெபித்தேன். கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக தேவன் அப்படியாய் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அதுவும் ஒரு அரசு பள்ளியிலேயே அரசாங்க வேலையை எனக்கு கொடுத்தார். என் கண்ணீருக்கு தேவன் பதிலை கொடுத்ததை நினைத்து நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று கூறினார். அன்பானவர்களே, அந்த சகோதரியினுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுத்தவர் இன்று உங்களுடைய கண்ணீருக்கும் பதிலை கொடுக்கிறார். நான் சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்கள் திருப்பி சொல்லுவீர்களா? திருப்பாடல் 56:8. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இந்த இறை வார்த்தையை நீங்கள் அடிக்கடி உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து சொல்லுங்கள். உங்கள் துன்பங்கள் மறைந்து போகும். உங்கள் கண்ணீரை தேவன் துடைத்து விடுவார். திருப்பாடல் 56:8 இறை வார்த்தையை மறந்து விடாதீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? கண்களை மூடுங்கள். உங்களுடைய கரங்களை இயேசு ஆண்டவருக்கு முன்பாக நீட்டிக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது உங்களுக்கு கடந்து வரும். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. ஐயா, இந்த உலகத்திலே வேறு யாராலும் எங்கள் கண்ணீரை துடைக்க முடியாது, எங்கள் அழுகையை மாற்ற முடியாது, எங்கள் நிந்தனையை மாற்ற முடியாது. நீர் ஒருவரே எங்கள் துக்கத்தை மாற்றுகிறவர், நீர் ஒருவரே எங்கள் அழுகையை மாற்றுகிறவர், நீர் ஒருவரே எங்கள் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தை கொடுப்பவர். ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கண்ணீர்களையும் நிந்தைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை இழந்ததினாலே ஏற்பட்ட கண்ணீர், பிள்ளை இல்லாததினாலே ஏற்பட்ட கண்ணீர், வடித்த கண்ணீர், வறுமையினாலே வடித்த கண்ணீர், பிள்ளைகளினாலே வடித்த கண்ணீர், பெற்றோர்களினாலே வடித்த கண்ணீர், கணவனாலே வடித்த கண்ணீர், என் மனைவினாலே வடித்த கண்ணீர், எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் கண்ணீரை உடைய தோள்பையிலே நீர் சேர்த்து வைப்பதிருப்பதாக வாக்களித்திருக்கிறீரே. இப்போதே என் கண்ணீரை பாரும் ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்து போடும். இன்றோடு இந்த அழுகையின் நாட்கள் முடியட்டும், இன்றோடு வேதனை நாட்கள் முடியட்டும், இன்றோடு நிந்தனையின் நாட்கள் முடியட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை வைப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதங்கள் வானத்திலிருந்து இந்த நேரத்திலே கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பம் முழுவதிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவருடைய நிந்தைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. உலகத்திற்கு முன்பாக நாங்கள் நிந்தை பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், அவமானத்தின் சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, இறங்கி வாரும். உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும். எங்களுடைய கண்ணீரை துடைத்து போடும். மகிழ்ச்சியின் நாட்களாக எங்களுடைய வாழ்நாட்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீரை பெற்றுக்கொள்ளுவோம். என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.